ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் செயலம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை உங்களுக்கு பயிற்சி வகுப்பாக நடத்தி கொண்டு வருகிறோம். இன்றைக்கு பயிற்சி வகுப்பு கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு 22 நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம கையை பார்த்த உடனே ஒரு சில நேரங்களில் எதுவுமே புரியாது. அதை உங்களுக்கு விளக்கமாக பாடமாக நடத்திட்டு வரேன். இப்போ இன்னைக்கு 22வது பாடம். உங்கள் கையை பார்த்தோன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு பாடம் நடத்திட்டு வரேன். இந்த வீடியோவை பார்க்குறவங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதாவது இந்த வீடியோவை பார்க்கணுன்னு ஆரம்பிக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க முழுசாக பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் கற்றுக்க முடியும். இப்போ நான் கொஞ்ச நேரம் பார்க்குறீங்க, பார்த்துட்டு சரியாக இல்லை அப்படின்னு நிறுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு புரியாது. கடைசி நொடியில் ஒரு நல்ல பாயிண்ட் கூட கிடைக்கலாம். அதனால் பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி, இன்றைய தலைப்பு என்னவென்றால் செயல் ரேகைகள். நம்மளுடைய கையில் உள்ளது ரேகைகள். செயல் மூலமாக வர்றதான் ரேகைகளே. நம்ம செய்கை அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரேகை ஓடுதுன்றோம். நம்மளுடைய மூளையின் செயல்பாடுகள் அதுதான் நம்ம கையில் ரேகை ஓடுது. 14 வயது முடிந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கைரேகை பார்க்குறோம். 14 வயது வரை ஒரு குழந்தையை திருத்தக்கூடிய ஒரு மண் உருண்டைன்னு வச்சுங்க. அந்த மண் உருண்டையை நம்ம எப்படி வேணாலும் மாற்றலாம், எந்த சைஸுக்கு வேணாலும் மாற்றலாம். அதை அறிவுரை சொல்லி மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த 14 வயசுக்கு மேலே பார்க்குறோம். அப்போ தான் ரேகைகள் ஓரளவாவது முயற்சி ஆகும். ஃபுல்லாகவே அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். எப்பயுமே அந்த மச்சங்கிறது தோன்றி மறையும். ஒரு சில குறிகள் தோன்றி மறையக்கூடியது. இப்போ செயல் அப்படிங்கிறதுக்கு விளக்கம். செயல் என்பது கர்மா என்பதுதான் செயல். நம்ம முன்னாடி உள்ள செயல் நேற்று இன்று நாளை அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொல்கிறேன். நேற்று இன்று நாளை. நேற்று நம்ம என்ன செஞ்சோம்னு மறைக்கப்பட்டுள்ளது. நம்ம கர்மா நம்ம செயல், நேற்று செஞ்ச செயல் மறைக்கப்பட்டுள்ளது. ஏன் மறைக்கப்பட்டுள்ளது? நான் தான் சொல்லியிருக்கேன், ஏன் எதற்கு எப்படின்னு கேள்வி கேட்கணும். ஏன் மறைக்கப்பட்டுள்ளது? இப்போ நீங்கள் ஒரு 100 ரூபா போன ஜென்மத்தில் நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க. அந்த ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் போய் கொடுத்துட்றீங்க. அது நல்ல விஷயம். அதே மாதிரி நீங்கள் வாங்கினதை கொடுத்துட்றீங்க, நீங்கள் கொடுத்ததை போய் வாங்கிக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் போன ஜென்மத்தில் திருமணம் செய்து கொண்டிருப்பீர்கள் ஒரு பெண்ணை. இந்த ஜென்மத்தில் அந்த பெண் நமக்கு மனைவியாக இருந்தவங்க, இந்த ஞாபகம் இருந்தால், ஜென்மமாக ஞாபகம் இருந்தால் வரக்கூடிய ஒரு சில சிக்கல்கள் இருக்குது. அதனால தான் கர்மா, அதாவது நம்ம இயற்கை பிரபஞ்சம் மறைக்கப்பட்டுள்ளது. அதாவது அதெல்லாம் மறைச்சிருக்கு. இது மாதிரி சிக்கல்கள் வருங்கிறதான் மறைச்சிருக்கு. இப்போ அதுதான் ஒரு சின்ன குழந்தையா பிறந்து படிப்படியாக வாழ்ந்து இறக்குற மாதிரி, அந்த மாதிரி அது பிறக்கும் போதும் நமக்கு எந்த ஞாபகமும் இல்லை, இறக்கும் போதும் ஞாபக சக்தியை மறந்து தான் நம்ம இறக்குறோம். இந்த மாதிரி மறைக்கப்பட்டுள்ளது. இது நேற்று நடந்ததுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு நடக்கிறது தொடர்ச்சி தான் நாளைக்கு. இதை முதல்ல நம்ம தெரிஞ்சு, ஏன் முதல்ல நீங்கள் சொல்லலை அப்படின்னா, கைரேகை பாடத்தில் முக்கால்வாசி பாதி வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியும். அதாவது செயல்கள், நம்மளுடைய மூளையினுடைய செயல்கள் தான் கையில் ரேகையாக ஓடுது. அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ஒரு 25 வயது வாலிபர் ஒரு பொண்ணை கரெக்டாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்கிறேன், ஒரு 25 நாள், ஒரு 30 நாள் ஒரு அழகான பெண் அப்படியே அவனை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வாழ்க்கை துணை வரணும்னு நினச்சாவே கையில் தாரக ரேகையில் வந்துடும். அதாவது ஒரு தலையாக காதலிச்சால் கூட வந்துடும். இதில் நிறைய விஷயம் இருக்குது. அந்த தார ரேகையில் இவ்வளோண்டு இடம் தான் இருக்குது. இதில் 4-5 ரேகை கூட இருக்கும். ஒரு சில பேருக்கு நூற்றுக்கணக்கான தொடர்புகள் இருக்கும். ஆனால் ரேகைகள் 1-2 தான் இருக்கும். அந்த தொடர்புகள் எப்படி அவங்களுக்கு அதிகமான தொடர்புகள் இருக்கிறதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுனா சுக்கிர மேட்டை பார்க்கணும். முதல்ல செயல்கள் எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இப்போ எந்த மேடு நல்லா இருக்குதோ அந்த மேட்டோட குணாதிசயம் இருக்கும். இப்போ ஒரு நபருக்கு, இப்போ மோஸ்ட்லி எல்லாருக்குமே சுக்கிரமேடு அதிகமாக இருக்கும். சுக்கிர பகவான் இந்த உலகத்தை உய்விக்க வாழ்விக்க வந்தவர், உலகத்தை பெருக்கக்கூடியவர், உலக இனவிருத்திக்காண்டி முக்கியமான நபர் சுக்கிர பகவான் தான். அதனால சுக்கிரமேடு எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும். நீங்கள் உங்கள் கையை பாருங்கள், சுக்கிரமேடு ஒரு சிலருக்கு தான் லைட்டாக இருக்கும். அப்படி லைட்டாக இருந்தால் கூட அந்த ஆசை, அந்த குழந்தை பெற்றுக்கணும், நல்லா வாழ்க்கையில் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணுவார் சுக்கிர பகவான். சுக்கிரன் நீசமாகவே இருக்கட்டுமே, ஆனால் இந்த எண்ணத்தை ஏற்படுத்துவார். சுருக்கமாக சொல்லி முடிச்சுட்டு நம்ம சாப்டருக்கு வந்துடுவோம். இப்போ அதிர்ஷ்ட குறிகள், ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம் எதனால வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்கிறோம். அதில் ஒரு மிக மிக முக்கியமானது கர்மா.
நம்ம கர்மா நல்லா இருந்ததுன்னா நல்ல அதிர்ஷ்டம் சார். ஒரு சில பேர் மாதிரியே ஒருத்தர் மாதிரியே இன்னொருத்தர் இருப்பது இல்லை. ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குது, ஒரு குழந்தை இதான் எல்லாருக்குமே தெரியுமே சார். அதான் நான் என்ன சொல்கிறேன், ஒரு நபர் இந்த நபருடைய வயிற்றில் நீங்கள் பிறக்க வேண்டும் என்பது உங்களுடைய நேற்று செஞ்ச செயல். நீங்கள் இந்த வயிற்றில் பிறந்திருக்கீங்க. ஒரு சில பேர் பணக்காரங்க வயிற்றில் பிறந்திருக்காங்க, ஒரு சில பேர் இல்லாத வயிற்றில் பிறந்திருக்காங்க, பிறந்து கஷ்டப்படுறாங்க. இது செயல், நேற்று செய்த செயலுடைய கர்ம பலன், செயல் பலன் தான் நம்ம ரேகையாக ஓடுது. அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் கர்மா இருக்குது, செயல் நீங்கள் செஞ்ச செயல் சரியாக இல்லை சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம முதல்ல இருதய ரேகையை பார்க்குறோம். இருதய ரேகை, இருதயம் நல்லா இருக்கா, முதல்ல இருதயம் சுத்தமாக இருக்கா, சுத்தமான இருதயமா, நல்லவனா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த ரேகை நல்லா இருந்தானா ரொம்ப நல்லவன், முன் ஜென்மத்தில் நல்லா இருந்திருக்கான், நல்லது செஞ்சுருக்கான், இனிமேலும் நல்லது செய்வான் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ஆயுள் ரேகையில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா, முன்னாடி ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்கிறாரு அவர், அந்த நபர் முன்னாடி பிரச்சனை பண்ணியிருக்காரு, அதனால ஆயுள் ரேகையில் சிக்கல் வருகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம்னா எந்த வயசுல சிக்கல் வருதோ அந்த வயதில் நம்ம எச்சரிக்கை இருந்து திருத்திக்க முயற்சி செய்ய முடியும். முயன்றால் முடியாது எதுவுமே கிடையாது. நம்ம விதி ரேகை கூட மாற்ற முடியும். நம்மளுக்கு 30% நமக்கு 70% முடிவு செய்யப்பட்டவையே இருந்தாலும் 30% மாற்ற முயற்சி செய்யலாம். நம்மளுடைய ரேகைகள் என்ன அலைகள் தான் நம்ம கையில் ரேகையாக ஓடுது. நம்ம ஆசை அதிகமாக நினைச்சோம்னா இப்போ பாருங்க, இந்த ரேகை புத்தி ரேகை, இது ஆசை, பாசம், அன்பு அப்படிங்கும்போது இது கீழே சந்திரன்பேடு பக்கம் இறங்கும். ஆசை அதிகமாக இருந்தால் சந்திரன்பேடு பக்கம் இறங்கும். கதை, கவிதை, கட்டுரை, கற்பனை எல்லாமே இந்த சந்திரனுடைய வேலை. இப்போ நம்ம குருவை எடுத்துப்போம். குருமேடு நல்லா இருந்தால் அதிகாரமாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். முதல்ல எடுத்தோன்னா மேடுகளை பார்க்குறோம். எந்த மேடு சிறப்பாக இருக்கோ அந்த மேட்டோட குணாதிசயம் உங்களுக்கு இருக்கும். அடுத்தது ரேகைகளை பார்க்குறோம். ஆயுள் ரேகையை பார்க்குறோம். ஆயுள் ரேகை நல்லா இருந்தோம்னா ஆயுளில் பிரச்சனை இல்லை. இருதய ரேகை பார்க்குறோம். இருதய ரேகை பிரச்சனை இல்லை, பிரச்சனை இருந்ததுன்னா அந்த கர்மா அவங்களுக்கு ஒட்டிக்கிட்டே வரும், தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அவங்க எப்படி அப்பா அம்மா கிட்ட பிறக்கிறாங்களோ அந்த அப்பா அம்மாவோட இவங்க இந்த மாதிரி செயல் செஞ்சுருக்காங்க, அந்த கர்மா அங்கே கொண்டு போய் விட்டுரும். இந்த மாதிரி தான் நடக்குது. இது ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. நிறைய பேருக்கு இன்னும் புரியவே இல்லை. கர்மானா என்னன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. நம்மளுடைய செயல்கள் தான். இன்னைக்கு நீங்கள் நல்ல செயல்களை செய்கிறீங்க, நல்ல நினப்பு நினைக்கிறீங்கன்னா நாளைக்கு ரேகைகள் நன்மையாக ஓடி அடுத்த நாள் இன்று நேற்று நடந்தது இன்று ரேகையாக ஓடுது, இன்று நடப்பது நாளை நல்ல ரேகையாக ஓடும். அதிர்ஷ்டம் வேணும்னா இன்னைக்கு நீங்கள் மனசை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நல்லபடியாக நல்லதை நினைங்க, நல்லதை செய்யுங்க, முயற்சி செய்யுங்க. முயற்சி செய்யாமல் எதுவுமே நடக்காது. யாரோ ஒரு சில பேருக்கு முன்னாடி செஞ்ச செயல்கள்னால திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும். அந்த ரேகைகள், அந்த அதிர்ஷ்ட ரேகைகள் உருவாகின்றன. எல்லாருக்கும் அந்த மாதிரி கிடைக்கணும்னு நினைக்கக்கூடாது. எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாங்க, அப்புறம் 2வது ரேங்க் யார் எடுக்கிறது, 3வது ரேங்க் யார் எடுக்கிறது? எல்லாருமே வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடீஸ்வரனா யார் வேலை செய்கிறது? இப்போ நம்ம கையில் உள்ள கிரகங்களை காரகத்துவம் என்ன கொடுத்துருக்காங்க? குரு, ஒரு குரு பகவான், அதாவது சனி வேலைக்காரர், அதே மாதிரி சூரியன் ஒரு அதிகாரமான ஒரு அரசியல் நிபுணர், அரசியல்வாதி, ஒரு பெரிய பவர் உள்ள பவர் செக்டர்ஸ். புதன் வியாபாரி, செவ்வாய் அதாவது நிலபலம், சொத்து, சுகம், அதே மாதிரி தியாக உள்ளம் படைத்தவர், சேவை சார்ந்த துறை. அதே மாதிரி சந்திரன் நீர் கிரகம், நீர் சார்ந்த தொழில்கள் செய்கிறது, ஒரு இடத்துல நிற்காத தொழில் செய்கிறது. அதாவது ஐஸ்காரங்க, ஐஸ் விற்கிறாங்கல்ல ஒரு இடத்துல, அதே மாதிரி ஃபார்மசிஸ்ட்டு, அதாவது இந்த மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ்னா ஒரு இடத்துல எல்லாமே போய் கண்டிப்பாக சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த டிராவல் ஏஜென்சி, அந்த மாதிரி இருக்கிறவங்க சந்திரன் நல்லா இருக்கும். அதே மாதிரி சுக்கிர பகவான் இனவிருத்தி காட்டு. இப்போ நம்ம கையிலேயே இத்தனை விஷயங்கள் மறைந்து இருக்கின்றன. இதை பார்க்க தெரிஞ்ச நம்ம பார்க்கலாம். அதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒன்றையும் கரெக்டாக பாருங்க. உங்களுடைய செயல்கள் போன ஜென்மத்தில் நடந்தது, நேற்று நடந்த செயல்கள் இன்று ரேகையாக ஓடுது. இன்னைக்கு நல்லதை செஞ்சீங்கன்னா மூளையினுடைய செயல்பாடுகள் நாளைக்கு உங்களுக்கு சிறப்பாக அமையும். உங்கள் எதிர்காலத்தை அமைச்சிக்கிறது உங்கள் கையில் இருக்கு. நீங்கள் இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள், உங்களுக்கு நல்ல கர்மா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இதிலிருந்து நீங்கள் நல்லதை நினைங்கள், நல்லதை செய்யுங்கள், உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும் என்று கூறி இப்போ நம்ம சாப்டர் வந்துடுவோம். இன்றைய தலைப்பு என்னவென்றால், அதாவது அதிர்ஷ்டக்குறிகள் வரிசையில் நம்ம விரல், வாசக்கால், வாசக்கதவு, கையில் விரல் மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி வாசக்கால், நம்ம வாசக்கால் இருக்குல்ல, வாசக்கால் முதல்ல மூர்த்த கால் பண்ணுறோம்ல, அது மாதிரி இருக்கிறது. கதவு மாதிரி இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்லியே அப்படி இருந்ததுன்னா அவர்கள் செல்வம் புகழோடு 80 வயது வரை நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு
நீண்ட நாள் உயிர் வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போதான் 50-60லயே மேட்டர் முடிஞ்சு போயிருது. அது மாதிரி நல்ல ஒரு 80 வயசு வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தோடு, சொத்து பத்தோடு, குழந்தை குட்டியோடு நல்லா சந்தோஷமான இல்லறம் நடத்துவதற்கு வாய்ப்பு உண்டு. அரச போகமான வாழ்வு கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு உடுக்க உடை, சாப்பாடு, துணிமணி, குழந்தை குட்டி, ஒரு நல்லபடி இருக்கிறதுக்கு வீடு, இது மாதிரி இருந்துனாவே அவன் அரசன் தான். அதாவது எந்த ஒரு குறையுமே இல்லை என்ற அரசபோகமான வாழ்வு. குறை இருக்கிறவன் தேடிக்கிட்டே இருப்பான். தேடுதலே அவனுக்கு இதாயும். 80 வயசு வரைக்கும் குறை இல்லாமல் நல்லபடியாக வாழ்றவங்க அரசபோகமான வாழ்வை வாழ்வதற்கு வாய்ப்பு. இந்த மாதிரி மூன்று குறிகள்: விரல், வாசக்கால், வாசக்கதவு, இந்த மாதிரி இருந்ததுன்னா 80 வயசு வரைக்கும் நல்லா சந்தோஷமாக ராஜபோகமாக வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது மீன் வால். மீன் வால், அதாவது முதல்ல நம்ம மச்சப்பொடியை பற்றி பார்த்துருக்கோம், மீனை பற்றி பார்த்துருக்கோம். மீனுங்கிறது வந்து சாதாரணமாக இப்படி இப்படி இருக்கும். அதாவது இப்படி போகிறவங்க நம்ம மீன் குறின்னு சொல்லுவான். இது மீன்குறி, இது மீன்குறி. ஆனால் இப்போ நான் சொல்கிறது ஒரிஜினல் மீன் இருக்குது பார்த்தீங்களா? ஒரிஜினல் மீனோட வால் பகுதி எப்படி இருக்கும்? அப்படியே ஒரு மாதிரி அதை வரைய முடியாது. மீன் நிறைய பார்த்துருப்பீங்க. மீனோட வால் பகுதி, அது பாதிக்கு மேலே இருக்கிறது வால் பகுதி. அந்த மாதிரி வால் பகுதி உங்களுக்கு கையில் தென்பட்டால், உங்களுடைய ரேகைகளாக அப்படியே வரைஞ்ச மாதிரி அப்படி தெரிஞ்சதுன்னா, ஒரு லைட்டாக ஓரளவு தெரிஞ்சதுன்னா, உங்களுக்கு சிறந்த கல்வி, சின்ன வயசுலேயே நல்லா படிப்பீங்க. உங்களுக்கு சரஸ்வதி கடாட்சம் உண்டு. உங்களுடைய படித்து வாழ்க்கையில் கல்வி, ஞானம், செல்வம், புகழ் எல்லாமே கிடைச்சிடும். ஒருவர் கல்வியில் சிறந்து விளங்கினால் எல்லாமே பின்னாடி அவரை தேடி வந்துடும். கல்வியில் நல்லா சிறந்து விளங்கினார்னா அப்படியே முயற்சி பண்ணி வாழ்க்கையில் நல்லா செட்டில் ஆகி நல்ல உயர்ந்த மனிதராக புகழோடு செல்வத்தோடு வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது முழு மீன் சார். முழு மீன்னா இந்த மாதிரி நான் படம் போடுறது, இதுவும் ஒரு மீன் சின்னம் தான். ஆனால் இதை நான் சொல்லலை. முழுசாவே வால், ரெக்கை, 2 பக்கம் ரெக்கை இருக்கும். முழுசா மீன் வடிவமாகவே அப்படி கையில் ஒரு சில பேருக்கு ரேர் அமைப்பு இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு. அதாவது ராஜபோகமான வாழ்வு, ராஜபோகமான வாழ்வு, கீர்த்தி, புகழ். ராஜபோகமான வாழ்வுனா அந்த மீன் சின்னம், அந்த முழு மீன் அப்படியே ரெக்கை வாளோடு இருந்ததுன்னா, அதாவது உலகத்தை ஆளக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாக கூட இருக்கலாம். இப்போ ராஜாக்கள் கிடையாது, சக்கரவர்த்தினா அதாவது உலகத்துக்கே ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபராக கூட இருக்கலாம். இல்லை ஒரு அரசியல் நிபுணராக இருக்கலாம், அரசியல் சாணக்கியனாக இருக்கலாம். யாரெல்லாம் உலகத்தை ஆட்டுவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய துறையில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாமே இந்த மீன் சின்னம் ஃபுல்லாக மீன் கையில் இருந்துனா. இப்போ நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2-3 குறி தான் சொல்கிறேன். ஏன்னா எல்லா குறியும் சொன்னோம்னா 2 வார்த்தை தான் சொல்ல முடியும். நீங்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் முழுசாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அடுத்த சாப்டருக்கு போகும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இந்த காணொலியை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த முழு மீன் சின்னம் ரெக்கை வாளோட நல்லபடியாக இருந்ததுன்னா அவர்கள் நல்லா படித்து நல்ல அறிவாளியாக இருந்து ராஜபோகமான, எல்லாத்துக்கும் எடுத்தாலும் ராஜபோகம் சொல்லிக்கிறது. ராஜபோகம் தான் என்ன? எதுவுமே இல்லைங்கிறது. ராஜாவுக்கு, ஒரு அரசருக்கு கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் சக்கரவர்த்தியாக இருக்கலாம். எந்த ஒரு துறையில் இருக்கிறார்களோ அந்த துறை சார்ந்த வெற்றி, புகழ், செல்வம், செல்வாக்கு, அதாவது உலகம் பூரா கூட புகழ் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த மீன் ரெக்கையோட முழு மீன் அளவு நம்ம கையில் பார்த்துட்டோம்னா அதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன இருக்கணும்னா, விதி ரேகை நல்லா இருக்கணும். விதி ரேகை இருந்து நல்லா இருந்து கீழேருந்து மேல் வரைக்கும் இருந்து சூரிய ரேகை லைட்டாக இருந்தாவே போதும். விதி ரேகை இருந்ததுன்னா அவங்க கொடுத்து வைத்தவர்கள். முழு மீன் சின்னம் இருந்ததுன்னா சிறந்த அமைப்பு, வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ஜோதிடர் கண்ணன். வணக்கம். அதாவது நம்ம கையில் இன்னும் புதுசாக நிறைய கருத்துக்கள், நம்ம கையில் ஏன் ரேகை ஓடுது, எதுக்கு ஓடுது, எப்படி ஓடுது, ஒரு மனிதன் வந்து எப்படி எப்படி ரேகை இருந்தால் படிப்பு வரும், எப்படி ரேகை இருந்தால் வேலை கிடைக்கும், எப்படி ரேகை இருந்தால் தொழில் அமையும் அப்படிங்கிறத வர காணொலியில் நம்ம சிறப்பாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதிர்ஷ்ட குறிகள் முடிஞ்சதுக்கப்புறம் அதுதான். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கைரேகையை போட்டு அதுக்கு பலன் நீங்கள் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். பாருங்கள். பார்க்குறவங்க, உங்களுக்கு யாராவது அதை படிக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த சேனலை வந்து அப்படியே இது பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.
மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.